ஆரோக்கியமான கேழ்வரகு அடை செய்யலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம். இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 5-6 பல்லு பூண்டு தட்டி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இது கூட கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ இந்த வதக்கின ஐட்டத்தை எல்லாத்தையும் கேழ்வரகு மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் 2 வெங்காயத்தை எடுத்து பொடியாக நறுக்கி அதையும் வதக்கி மாவு கூட சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான தவாவை வச்சுக்கலாம். இந்த தவாவில் மாவை உருட்டி எடுத்து தட்டிட்டு சுற்றி எண்ணெய் விட்டு முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி போட்டோன்னா சூப்பரான கேழ்வரகு அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த கேழ்வரகு அடை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இந்த அடையை சாப்பிட்டு தான் வளர்ந்தாங்க. நம்ம தான் இட்லி தோசையை சாப்பிட்றோம். ஆனால் அப்போ இருக்கிற உடல்வாகு இப்போ வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருங்க.